கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are very glad to meet you through this online. தேவனோடு இணைந்திருப்பதுதான் When we get united with God, இந்த உலகத்தில் சிறந்த பாக்கியமான ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது. it is the privilege and blessed life in this world. நாம் எப்போதும் தேவனோடே இருப்போம். We always live with God. அவர் விலக மாட்டார், He will never leave us. அவர் கைவிட மாட்டார், He will never forsake us. அவர் மாற மாட்டார், He will never change. அவர் தள்ள மாட்டார், He will never pull us. அவர் வெறுக்கவே மாட்டார். He will never forget us. இணைந்து வாழ்ந்து Let us get united with அவர் God மகிமையை பெற்று to receive His glory, நாம் சாட்சியை வாழ to live a testimonial life. தேவன் அழைத்திருக்கிறார். God has called us. சாட்சி என்றால் என்ன? What is testimony? நாம் சபைக்கு போவது சாட்சியா? Are we going to a church? Is it a testimony? தேவனை குறித்து பாடுவது சாட்சியா? We are singing to God. Is it a testimony? நாம் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பது மாத்திரம் சாட்சியா? Are we sharing God's word? It is a testimony. அவைகளும் சாட்சிதான். These all are a testimony. அதற்கு மேலான சாட்சி Above of that, நாம் தேவனுடைய பார்வையில் மாத்திரமல்ல, not only in the sight of God, மனுஷ பார்வையிலே but in the sight of man, வைராக்கியமாய் வாழ்ந்து to have a zeal for God, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து to obey for His commands, அநேகர் மத்தியிலே in between midst of people, நாம் தேவனுக்காய் எழும்புவது we should getting rise for God. பெரிய சாட்சி. It is a testimony. அதுதான் That is it. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே Today in our life, அந்த அனுபவத்தில் போக வேண்டும். we should go in that experience. நமக்குள் பலவீனங்கள், We have sicknesses. குடும்பத்தில் குழப்பங்கள், There are many confusions in family. குடும்பத்துக்குள் பிரிவினைகள், There is a separation in family. ஏற்ற தாழ்வுகள், There is a high and lows in family. கசப்புகள், கோபங்கள், All kinds of bitterness and anger in the family. இவையெல்லாம் சாட்சிக்குரிய காரியம் அல்ல. These all kinds are not a testimonial life. நம் தேவன் சமாதானத்தின் தேவன், Our God is a God of peace. நம் தேவன் சந்தோஷத்தின் தேவன், Our God is a God of joy. நம் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். So He wants to bless us today. எல்லாவற்றிலும் சாட்சி இருக்க We should be a testimonial. நம்ம எப்ப கொடுக்க வேண்டும்? We should surrender for that. திகிலுக்கு தூரமாக்கும்படியாக, And it says we are away from all kinds of terror. பயத்துக்கு தூரமாக்கும்படியாக, And we are away from fears. இவையெல்லாம் அணுகாதபடி பாதுகாக்க விரும்புகிறார். He wants to protect us from all these things. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Isaiah chapter 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். But those who are waiting for the Lord will have new strength. They will get wings like eagles. Running, they will not be tired. And walking, they will not have weariness. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். And it says, running, they will not be tired. ஓடுகின்ற போது இளைப்பு வரும் நமக்கு. When we run, we will get tired. தொடர்ந்து நடந்தால் சோர்ந்து போவோம். And we walk for a long time, we'll get weary. வேதமும் தேவனும் சொல்கிறார், But God and God's word is saying, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். but if they run also, they will not be tired. And if they walk for a long also, they will not get weary. இது எப்படி நடக்கும்? How is it possible? இது முடியுமா? Are it possible? நம் வாழ்க்கையிலே In our life, ஆவிக்குரிய ஒரு ஓட்டம் இருக்கிறது. we have a spiritual run in our life. தேவனுக்கொன்று நடக்கின்ற ஒரு பாதை இருக்கிறது. We have a path assigned by God இது தொடர்ந்து ஓடுகின்ற அனுபவம் வேண்டும். that we should have a running experience. அநேகர் ஆவிக்குரிய ஓட்டத்தை But in many spiritual running, சோர்வினால் முடிக்காதபடிக்கு இருக்கிறார்கள். with the weariness, they are not able to complete that. அநேக தடைகள் மூலமாக அவர்கள் இளைப்படைந்து விடுகிறார்கள். By many kinds of burdens and barriers in their way, they getting weary sometimes. ஆனால் வேதம் சொல்கிறது, But Bible says, அந்த வார்த்தை சொல்கிறது, but that word says, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். but those who are waiting for the Lord will have a new strength. They will get wings like நம் eagles. வாழ்க்கையில எழும்ப வேண்டும். We should get rise in our life. தேவனுக்காய் எழும்ப வேண்டும். We should get a rise for God. அதை செய்ய இதை செய்ய நம்முடைய மனம் எழும்புகிறது. For many things, our hearts are getting to raise that. அதற்காக ஓடுகிறோம், அதற்காக அதிகமாய் நடக்கின்றோம். We are doing many things to acquire that. ஆனால் தேவனுக்காக எழும்ப வேண்டும். But we should stand for God. அதற்காக ஓடும், நடக்க வேண்டும். We should run for God and we should walk for அது God. எதை கொடுக்கிறதாம்? What it gives? புது பலனை கொடுக்கிறது. It gives a new strength. மோசேயை தேவன் அழைத்த போது When God called Moses, 80 வயதாய் இருந்தார். he was nearly 80 years of ஒரு age. முதிர்ந்த வயது. It was a matured age. பலவீனத்தை அறிக்கை செய்கின்றவராய் இருக்கிறார். He is
the one who can able to confess his weaknesses. தேவனால் அழைக்கப்பட்ட போது, When God called him, தேவனுக்காய் எழும்பின போது when he stand for God 40 வருஷம் 40 years, ஒரு புது பலனை அவர் பெற்றவராய், he received a new strength in his body. பார்வோன் மத்தியில் நின்றவராக, He was standing before Pharaoh. பார்வோனையும் எகிப்தையும் மேற்கொள்ளுகின்ற அளவுக்கு தேவன் அவரை எழுப்பினார். God has made him rise since he can able to overcome Pharaoh and all the people of Egypt. இஸ்ரவேலுக்கு தலைவனாய் கர்த்தர் எழுப்பினார். God made him a leader for Israel. நம் வாழ்க்கையில் கூட In our life also, நாம் தேவ சமூகத்திலே in the presence of God, காத்திருக்கிற அனுபவத்தில் செல்ல வேண்டும். we should have a patience to அதே wait on the Lord. அதிகாரம் 27 சொல்லப்படுகிறது, The same chapter verse 27 it says, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிரு என்றும் என் சொல்வானேன். Why do you say, O Jacob, such words as these, O Israel? The Lord's eyes are not on my way, and my God gives no attention to my cause. நாம் பேசிக்கொண்டே புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். We have been saying and complaining to God. இதே நம்முடைய சூழ்நிலைகளை சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கின்றோம். We have been mentioning about our situations. அது கிறிஸ்துவின் அழைப்பு அல்ல. That is not the calling of Christ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் The one who wait on the Lord, புது பலனை அடைய முடியும், they can able to get new strength. எழும்ப முடியும். They can rise up for அவர்கள் God. வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வும் வராது, They won't get any weariness in the spiritual life. அவளுக்குள்ளாக இளைப்பும் வராது. They will not get any tired. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, இந்த அனுபவத்தில் போவோமா? to walk in that நாம் experience, தேவ சமூகத்தில் கேள்வி எழுப்ப வேண்டாம். we don't need to ask or complain தேவனிடத்தில் to God. எட்டாமல் போயின்று என்று சொல்வானேன். Do not say or complain to God. எல்லாவற்றையும் அறிந்தவர். He understands everything. கர்த்தருக்காக எழும்புவோம். Let us rise for God. திகில் தூரமாகும், Let the terror be far away. பயம் தூரமாகும், Let the fear not come on எல்லா us. விதமான சத்துரு போராட்டங்கள் தூரமாகும். All kinds of evil attack தேவனுக்கு will எழும்ப move ஒப்புக் away. கொடுப்போம். Let us rise up for God. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எங்களை எப்படியெல்லாம் யோசிக்கிறீர் ஐயா. how much our way you are thinking about எங்கள் us. நினைவுகள் ரொம்ப ஆண்டவரே கர்த்தாவே சிறிதா இருக்கிறது. All our thinkings are very small, உம் நினைவோ உயர்வா இருக்கிறது. but your thinkings are great. உம் நினைவின் பிரகாரம் நடத்துங்க. Lead us according to your thinking. லீதோரபாக சந்திரியாதியா. Oh, we thank you, Lord. ஆண்டவரே புது பலனோடு எழும்ப With a new strength, I want to எங்களுக்கு rise. புது பலன் தருவீராக. Give us a new strength today தேவனுக்காய் எழும்ப வேண்டும். to rise for God. இதுவரைக்கும் எனக்காய் எழும்பினேன், Till now I rise for myself. இதுவரைக்கும் என் குடும்பத்துக்காய் எழும்பினேன். Till now I rise for my family. இவையெல்லாம் தவறல்ல. That is not wrong. இதற்கு மேல உமக்காய் எழும்ப உதவி செய்யும். But help me to rise up for you. Oh, thank you for that. அப்படியே நடத்துங்க. Lead us in the same. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.